யோவான் 14:19 வாசிங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நீங்க என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, you shall also live. டாக்டர் பில்லி கிராம் அவர்களுடைய படைமுயற்சி கூட்டங்களில் சிறப்பாக பாடல்களை பாடுகிற அநேகரில் ஒருவர் பில் கேட்ஸ். அவங்க மனைவி பேரு குளோரியா கேட். அவங்களுக்கு 2 பிள்ளைகள். இப்ப 3வது ஒரு பிள்ளை பிறகு இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு தொற்று நோய் தாக்கு. இதே காலகட்டத்தில் குளோரியா அவங்களுடைய தகப்பனார் மரித்து போறார். அவங்க குடும்பத்துல ஒரு விரும்பத்தகாத சம்பவம் இனத்துல நடக்குது. அது மாத்திரமல்ல, உலகத்தில் குறிப்பா அமெரிக்காவில் பாவம் தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சு. குளோரியா கேத்தருக்கு ஒரே அச்சம். ஒரு பக்கம் கணவனுக்கு உடம்பு சரியில்லை, தகப்ப இறந்துட்டாரு, ஒரு உறவினர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, பாவம் பெருகிட்டு வருது. ஹிப்பி ஸ்டைல், அந்த ஸ்டைல், இந்த ஸ்டைல்னு பாவம் குறிப்பா அமெரிக்காவில் அதிகமாக பெருகிட்டு வருது. குளோரியா கேத்தருடைய ஒரு பெரிய வேதனை, இந்த சூழ்நிலையில் எப்படி என் பிள்ளைய வளரும். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பல விதங்கள் அச்சம் வருது. இன்னைக்கெல்லாம் செய்தித்தாளை எடுத்து பார்த்தா பயமா இருக்கு. இதில் எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்க போறோம்? குளோரியா கேத்தருக்கு ஒரே பயம். அந்த பயந்துட்டு இருக்கும்போது தான் இதே நான் வாசித்த யோவான் 14:19 அவங்களுக்கு ஆண்டவர் நினைப்பூற்றார். இப்போ இந்த பின்னணியில் அதை வாசிங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அப்போதான் குளோரியா கேத்த இந்த மனதில் கர்த்தர் கொடுத்த இந்த யோவான் 14:19 பாடலாக எழுதினாங்க. என்ன எழுதினாங்க? பிகாஸ் ஹீ லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. நாளை நான் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும் உலகத்தில். பிகாஸ் ஹீ லிவ்ஸ் ஆல் ஃபியர் இஸ் கான். இயேசு மரித்து உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளும். பிகாஸ் ஐ நோ he holds the future. அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், my future is safe in his hands more than it's in my hands. இங்கே இருக்கிற அருமையான தாய்மாரை பார்த்து, தகப்பன் பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. இப்போவுமே ஜெபத்தோடு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஹேண்ட் ஓவர் த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் வுட் பி மச் சேஃபர் தேன் த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் இன் யுவர் ஹேண்ட்.